என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சாய்ராம். இன்னைக்கு ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்தா நீங்களும் இந்த வீடியோவ பார்க்கலாம். சாய்னா பாபாவோட சிலைலாம் எங்க வீட்ல இல்ல. பாபாவோட படம் மட்டும் தான் வச்சிருக்கு. நான் சிலைய வச்சு கும்பிடலாமா? இல்ல படத்த வச்சு கும்பிட்டா நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குமான்னு கேட்டேன். ஏன்னா, அவங்க வீட்ல செல வாங்குற அளவுக்கு இல்ல. இவங்க இங்க ஃபோட்டோ ஸ்டுடியோல தான் போயிட்டு இந்த படம் வாங்கியிருக்கிறாங்க. செல இல்ல சார். ஏன்னா எனக்கு அது ஒரு குறையா இருக்கு. நெறைய பேர் வீட்ல செல வச்சு கும்பிடுறாங்களே. எது வச்சு கும்பிட்டா நமக்கு நல்லது? அது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். நெறைய பேர் இந்த கேள்வி மனசுல இருக்கும். உண்மையிலேயே பாபா குட்டி, குட்டி செலைய வச்சு கும்பிடுறத விட, சித்திர ரூபத்துல வைக்கிறது. அதாவது படமா வச்சு கும்பிட்டா இன்னும் நல்ல நல்ல பவர் சேரும். இத ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க சச்சரிதம் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாபா சித்திர ரூபத்துல தான் நமக்கு காட்சி கொடுப்பார். இந்த படம் மூலியமா தான் பல பேருக்கு காட்சி குடுத்திருக்கார். ரொம்ப படம் நீங்க இந்த மாரி ஃபோட்டோ ஏதோ மாட்டி வைக்கும்போது, அவருடைய முகம் அப்படியே தத்ரூபமா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோட்டோ இதுல எல்லா ஃபோட்டோவும் தத்ரூபமா இருக்கும். நாம செல வாங்கி கும்பிடணும்னு நெனச்சோன்னா, இந்த சின்ன சின்ன சிலையில அவரோட முகம் அவ்வளவா தெரியாது. உட்கார்ந்திருக்கிற உருவம் தெரியுமே அவரோட முகம் அவ்வளோ அழகா தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு ஆத்ம பூஜை பண்றோம்னா, அந்த சிலையில நம்மளால பண்ண முடியாது. இந்த படத்துல ஆத்ம பூஜை பண்ணலாம். ஏன்னா, சில ஸ்டெப்ல போய் பார்க்கறது. ஆனா, இந்த படம் எப்படி வாங்கணும்னா, கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கணும். ரொம்ப நல்ல குவாலிட்டியா கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமானா நல்லபடியா வாங்குனீங்கன்னா, ரொம்ப நாள் நீடிக்கும். கொஞ்சம் பின்னாடிலாம் நல்ல லேமினேஷன் பண்ணி அழகா வாங்குங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, பாபாவோட அந்த படம் நீண்ட காலம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா, நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியா லேமினேஷன் பண்ணி தண்ணி கிண்ணி எதுவும் உள்ள போகாத, நாம தொட்டு கும்புற அளவுக்கு இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க ஷிர்டில சாய்ராம், அவர் பாபா மறைஞ்ச உடனே அந்த சிலையெல்லாம் எடுத்து வந்து வைக்கல. பளிங்கு சிலை வரல. அது படம் வச்சு தான் வணங்கியிருந்தாங்க அப்பாவ. அதுக்கப்புறமா தான் சில ஆண்டுகள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் சிலை அந்த பளிங்கு கல்லு பம்பை துறைமுகத்தில இருக்கு கேட்டு பெறட்டு அதுக்கப்புறமா தான் அத பாபாவோட உருவமும் மாத்துனாங்க. அதேபோல நெறைய பேர் வீட்ல வாங்கி வைக்கிற சிலை எப்படி இருக்குன்னா, இந்த இந்த சீரடிக்கு போறாங்க. சும்மா எதாந்து தராங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாவுல செஞ்சது. கிரானைட் மாவுல செய்யறது. அது ஒரிஜினல் பளிங்கு கல் இல்ல. அது நாளடைவில ஓட்டை விழும், இல்ல விரிசல் விடும். நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா, அதோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். சில பேர் அந்த சிலைக்கு வந்து சாப்பாடு வச்சு வணங்குறதும் இருக்கு. சில பேர் பாபாவுக்கு அந்த அன்னாபிஷேகம் அது என்ன ஆகும்னா, நாளடைவில அது உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க வீட்ல அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா, ஒரு பித்தள சிலை சின்னதா வாங்கிக்கோங்க. அது நீண்ட காலமா இருக்கும். நீங்க அபிஷேகம் பண்ணலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். அந்த பித்தளைக்கு இன்னும் வைப்ரேஷன் இருக்கு. பித்தள சிலைய சின்னதா வாங்கி வச்சுக்கங்க. ரொம்ப பெருசு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். அதனால ஒரு சின்னதா வாங்கி அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அபிஷேகம் பண்ணி அவருக்கு இது பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். அதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா, பாபாவோட படம் கொஞ்சம் பெருசா இருந்தா, அவர நம்ம ஆத்மார்த்தமா பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா, வீட்ல நீங்க பெரிய சிலை வச்சு உங்களால மெயின்டெயின் பண்ண முடியாது. சாய்னா, அப்ப வீட்ல எந்த மாரி படம் வைக்கலாம்? அது ரொம்ப முக்கியமானது. இவரு ஒரு படம் ஒண்ணு இருக்குது பாருங்க. இவர வந்து நீங்க கும்புற இடத்துல வைக்கணும். நீங்க பூஜை ரூம் எங்க வேணாலும் உட்கார்ந்து கும்பலாம். ஏன்னா, மன அமைதியா இருக்கணும். உங்களுக்கு மன சாந்தி கிடைக்கணும். மனசுல கவலைகள் போணும். அப்படின்றது தனிப்பட்ட முறையில அவரு உட்காரலாம். இன்னொரு படம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரும். இந்த படம் எங்கன்னா நீங்க ஹால்ல மாட்டி வைக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள யாராவது வராங்க ஹால்ல, இல்ல நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து ஹால்ல உட்கார்ந்திருப்பீங்க. பூஜை ரூம்ல நீங்க உட்கார்றது கம்மியா இருக்கும். ஆனா, ஹால்ல நெறைய நேரம் உட்கார்ந்திருப்பீங்க. டிவி பார்ப்பீங்க. நீங்க தூங்கி எழுந்து பார்க்கும்போது, இந்த படத்த ஹால்ல மாட்டி வைங்க. இல்ல நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, அந்த மாரி இடத்துல கண்டிப்பா இங்க பக்கத்துல வர அந்த படத்த தான் நீங்க மாட்டியே வைக்கணும். ஏன்னா, நமக்கு இந்த படத்துக்கும், இந்த படத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சாயிரும். இந்த படம் நீங்க மாட்டுனீங்கன்னா, பணம் வரவுக்கான சில வழிகள், மனசுல ஒரு சந்தோஷம், பணம் வரும், எல்லாமே வரும். பிசினஸ் பண்ற இடத்துல, பணம் புழங்குற இடத்துல, இங்கெல்லாம் இந்த படத்த வைங்க. எனக்கு பணம்லாம் வேண்டாம் சாய்ராம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மன அமைதி தான் வேணும் எனக்கு. ரொம்ப அமைதியா இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு பணத்த விட கொஞ்சம் மன அமைதி வேணும். அப்பன்னா தான் அவர் படத்த வைக்கணும். அவர் இருக்கார்ல, அவர் படத்த வைங்க.
மன அமைதி வேணுன்றவருக்கு சின்னதா பூஜை ரூம்ல வச்சுக்கங்க. இப்படி பாபாவ வச்சு நீங்க கும்பிடலாம். சிலையா வச்சு கும்பிடுறத விட, படமா வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. நீங்க ஆத்மார்த்தமா அவர ரசிக்க முடியும். இல்ல சாய்ராம் எங்க வீட்ல சிலையா இருக்குன்னா, சிலைய வைக்கிறது தப்பில்ல. புதிதாக இதுக்கு போய் சிலை வாங்கின்னு வரணும்னு அவசியம் இல்ல. இந்த படம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா ரொம்ப நல்லது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சைஸ்ல ஒரு படம் ஒண்ணு இருந்தா போதும். நெறைய படம் வாங்காத விட ஒரே ஒரு படம் இருந்தா போதும். நான் இவரோட படமும், அவரோட படம் வச்சிருக்கிறேன் பாருங்க. அவ்வளதான். 2 படம் வச்சிருந்தா இருக்கும். அதுக்கப்புறமா இங்க ஒண்ணு வச்சிருப்பேன் பார்க்குறேன் உங்களுக்கு காட்டுறேன் அதையும். இந்த பக்கம் ஒண்ணு. படம் வச்சு கும்பிட்டா, அவரோட கண்ணு கிளீனா தெரியும், வாய் கிளீனா தெரியும், கை எல்லாம் கிளீனா தெரியும். ஆனா குட்டி சிலையில இத நம்ம ரசிக்க முடியாது. அதனால சித்திர ரூபத்துல இருக்கிற படம் வச்சு கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இதையும் அ அதுக்காக சிலை வாங்காம இருக்க முடியாது. சிலை வாங்குறது கொஞ்சம் குவாலிட்டியா வாங்குங்க. முடிஞ்சா பித்தள சிலை வாங்கி நீங்க அபிஷேகம் எது வேணாலும் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பேர் இதெல்லாம் பண்றதுனால அந்த மார்பிள் சிலை மார்பிள் இல்லாத மாவு சிலை உடைஞ்சிடுது. அப்ப மனம் வருத்தப்படுறாங்க. இல்ல அதில குங்குமம் வைக்கும்போது அது கலர் மாறுது சாயிராம்ன்னுவாங்க. எனவே இந்த பிரச்சனை இல்லன்னா, சின்னதா ஒரு பித்தள சிலை வாங்கிக்கங்க. ரொம்ப நல்லது. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும். சித்திர ரூபத்தில தான் பாபா நெறைய முறை காட்சி கொடுத்திருக்கிறார். உங்க வீட்ல சித்திர ரூபத்தில இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது தான் சாயிராம். ஓம் சாயிராம்.